பழனி முருகனுக்கு தினமும் 6 கால பூஜை நடக்கும். இந்த பூஜையில முருகர் ஒவ்வொரு அலங்காரத்துல காட்சியளிப்பாரு. அதுல என்ன சிறப்பு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் முருகர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. முதல்ல நடக்கிறது ஆண்டி அலங்காரம். இந்த அலங்காரத்துல முருகர் எந்த ஒரு ஆபரணங்களும் இல்லாம ஆண்டி கோலத்துல காட்சியளிப்பாரு. இந்த அலங்காரத்தப்போ முருகர் மேல வச்சிருந்து கொடுக்கக்கூடிய பிரசாதம் தீராத நோய்களையும் தீர்க்கும்னு நம்பப்படுது. அடுத்தது வேடர் அலங்காரம். வள்ளிய மணக்க முருகர் வேடர் அவதாரம் எடுத்ததை உணர்த்தத அலங்காரம் தான் இது. இத சிறுகால சந்தி பூஜைன்னு சொல்லுவாங்க. 9 மணில இருந்து 9:25 வரைக்கும் பாலசுப்ரமணியர் அலங்காரத்துல காட்சியளிப்பாரு. சிறு பிள்ளையா தன்னோட தாய் தந்தை கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து நின்ன கோலம் தான் அது. இத கால சந்தி பூஜைன்னு சொல்லுவாங்க. மதியம் 12 மணில இருந்து 12:25 வரைக்கும் முருகர் வைதிகால அலங்காரத்துல காட்சியளிப்பாரு. இந்த அலங்காரத்தப்போ முருகருக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம்னு அபிஷேகங்கள் பண்ணப்படும். இத உச்சிக்கால் பூஜைன்னு சொல்லுவாங்க. மாலை 5:30 இருந்து 6:15 வரைக்கும் முருகர் சகல ஆபரணங்களோட ராஜ அலங்காரத்துல காட்சியளிப்பாரு. இந்த அலங்காரத்துல முருகரை பார்க்க மக்கள் கூட்டம் அலைமோதும். இத சாயரக்ஷ பூஜைன்னு சொல்லுவாங்க. இரவு 8 மணில இருந்து 8:45 வரைக்கும் முருகர் புஷ்ப அலங்காரத்துல காட்சியளிப்பாரு. முருகன் மலர்களால அலங்கரிக்கப்பட்டு பள்ளி அறைக்கு செல்லும் காட்சி தான் இது. இதுதான் இறுதி பூஜையான ராக்கால பூஜை.